அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மிகவும் பயனற்றதாக, கனியற்றதாக, குறைவுகள் உடையதாக மாறிவிடுகிறது. ஆகவே நாம் ஐக்கியத்தை ஆண்டவரோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம் இருதயத்தை அவருக்கு முற்றிலுமாய் கொடுக்க வேண்டும். இந்த உலகம் கொடுக்கிற டிஸ்ட்ராக்ஷனை வேண்டாம் என்று சொல்லி உதற வேண்டும். ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு நான் குறிப்பிடுகிற இந்த 5 காரியங்களை நீங்கள் சற்று உங்கள் மனதில் சிந்தித்து இதை நீங்கள் அபியாசம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அந்த வறட்சியான நிலைமைகள் மாறி கர்த்தருடைய ஜெயம் உங்களை நிரப்பும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த செய்திக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தம்முடைய மாறாத அன்பினால் உங்களை ஆசீர்வதித்து எப்பொழுதும் காப்பாராக. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் இந்த உலகத்தை படைத்து அதை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கையிலே கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் ஆண்டு கொள்ளுகிற அந்த மிகப்பெரிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருந்தும் தங்களுடைய பாவத்தினால் அந்த ஆளுகையை அவர்கள் இழந்து போனார்கள். அன்பானவர்களே, அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு கூட உறவாடும்படிக்கு, பேசும்படிக்கு, ஐக்கியம் கொள்ளும்படிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை உடையவர்களாய் இருந்தார்கள். தேவனோடு கூட நெருங்கி ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்தது. அந்த குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு பேசினார், உலாவினார் என்று வேதம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறது. ஆகவே தேவன் அவர்களோடு பேசுகிறவராகவும் ஆதாம் ஏவாள் ஆக அவர்கள் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், பாவம் வந்த பிறகு அந்த ஐக்கியம், அந்த உறவு கெட்டு போயிற்று. இந்த நாட்களிலே தேவனோடு கூட ஐக்கியமில்லாத வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையில் செயலற்று, பலனற்று, கனியற்று காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று அந்த ஒரு நபராக தேவன் இந்த பூமியிலே வெளிப்பட்ட பொழுது மீண்டுமாக தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற வாய்ப்பு நமக்கு உருவாக்கப்பட்டது. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய பாவத்திற்கான பரிகாரத்தை இயேசு செலுத்தி இருக்கிறபடினாலே நீங்கள் நானும் இன்னைக்கு இயேசுவை நம்பி விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியும். ஜபமே இல்லாமல் வாழ்கிற வாழ்வு தேவனோடு கூட ஐக்கியமற்ற வாழ்வாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் அன்றாடம் பல வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். பல வேலைகளை, அலுவல்களை பார்க்கிறோம். பல இடங்களுக்கு செல்லுகிறோம். பல காரியங்களை நாம் செய்து நாம் எப்போதும் ஆக்குப்பைடாக வச்சிருக்கோம். ஆகவே அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தேவனோடு கூட தனியாக ஐக்கியம் கொள்ளாத சூழ்நிலையில காணப்படுகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இல்லை, ஜபம் இல்லை, அவரோடு கூட உறவு இல்லை என்றால் நம் வாழ்க்கை கனியற்றதாகவும் வறண்டதாகவும் மாறிவிடுகிறது. இந்த சோஷியல் மீடியா நிறைந்த இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்முடைய அட்ராக்ஷனை அல்லது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு நிறைய காரியங்கள் வந்திருக்கு. அதனால் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க, பல நேரங்களில் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து தங்கள் வாழ்க்கையை அப்படியே வறண்ட சூழ்நிலையை வைத்து மிகவும் தளர்ந்து போய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தை எனக்கு தந்து நான் அதில் வந்து குடிகொள்ளும்படிக்கு என்னை அனுமதி என்று சொல்லுகிறார். எத்தனையோ காரியங்களை பார்த்தாலும் வேதம் சொல்லுகிறது, காண்பதினால் கண்கள் திருப்தி அடைவதில்லை, கேட்பதினால் காதுகளும் திருப்தி அடைவதில்லை. எவ்வளோ பாட்டு கேட்கலாம், எவ்வளோ காரியங்களை பார்க்கலாம், அது எல்லாம் உங்கள் உள்ளத்திற்குள், என் உள்ளத்திற்குள் வறட்சியையும் வெறுமையுமே கொண்டு வரும். நித்தியத்திற்கென்று குறிக்கப்பட்ட அந்த இடத்தை, இருதயமாகி அந்த இடத்தை தேவனோடு கொள்ளுகிற ஐக்கியத்தினால்தான் நாம் நிரப்ப முடியும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே ஒரு மனுஷனாக வாழ்ந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி
முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆம் அன்பானவர்களே, பல முறை ஆண்டவர் இரவு முழுவதும் அல்லது காலை வேளைகளில் அதிகாலையில் அவர் எழுந்து ஜெபம் செய்ததாக வேதம் சொல்கிறது. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பிதாவை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்து தன்னை பலப்படுத்தி அவர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு மிகவும் பயனற்றதாக, கனியற்றதாக, குறைவுகள் உடையதாக மாறிவிடுகிறது. ஆகவே நாம் ஐக்கியத்தை ஆண்டவரோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம் இருதயத்தை அவருக்கு முற்றிலுமாய் கொடுக்க வேண்டும். இந்த உலகம் கொடுக்கிற டிஸ்ட்ராக்ஷனை வேண்டாம் என்று சொல்லி உதற வேண்டும். ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு நான் குறிப்பிடுகிற இந்த 5 காரியங்களை நீங்கள் சற்று உங்கள் மனதில் சிந்தித்து இதை நீங்கள் அபியாசம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த வறட்சியான நிலைமைகள் மாறி கர்த்தருடைய ஜெயம் உங்களை நிரப்பும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெகமியா என்ற ஒரு பக்தனை குறித்து வேதம் சொல்கிறது. நெகமியா 1ஆம் அதிகாரத்தில் அவன் செய்கிற ஜெபத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. அதிலிருந்து உங்களுக்காக ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். நெகமியா தன்னுடைய தேசமாகிய இஸ்ரேல் தேசத்திலே எருசலேம் அலங்கம் இடிந்து விழுந்தது அல்லது எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினியாய் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது என்பதை கேட்டவுடனே தன்னுடைய நகரத்தின் அலங்கத்தை கட்டுவதற்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். அவனுடைய மன்றாட்டை, அவனுடைய ஜெபத்தை நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது அவன் செய்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். அவன் தேவனை, அவர் யாராக இருக்கிறார் என்று அவரை பற்றி சொல்லி அவரை விவரித்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அவன் சொல்லுகிற அந்த காரியத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமுள்ள பயங்கரமான தேவனே. அவன் ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்னா, நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஆரம்பிக்கிறான். அன்பானவர்களே, இந்த ஐக்கியத்தை நீங்கள் மீண்டும் துவங்கும் பொழுது, உங்கள் ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், பரலோகத்தின் தேவனை அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய மாட்சிமையை புகழ்ந்து சொல்லுங்கள். நீர் நம்பத்தக்கவர், என்னை கைவிடாதவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், அதற்காக உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி முதலாவது ஜெபியுங்கள். When you pray, pray like this. அவரை எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை துதியுங்கள். அது மிகப்பெரிய மிகப்பெரிய நம்பிக்கையை உங்கள் உள்ளத்திற்குள் கொண்டு வருகிறது. அடுத்ததாக அவன் ஜெபிக்கிற 2வது காரியம் என்னவென்றால், தேவ ஜனங்களாகிய அவர்களும் அவர்கள் முன்னோர்களும் பாவம் செய்ததையும் அந்த பாவத்திற்கான அறிக்கையிடுதலையும் மன்னிப்பையும் அவன் கோருகிறான். அன்பானவர்களே, நம்முடைய ஐக்கியம் ரொம்ப எஃபெக்டிவாக ஆண்டவரோடு கூட இருக்கணும். நம்முடைய ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அர்த்தமுள்ளதாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்படின்னா உங்கள் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். அது எப்போ சுத்தமாக இருக்க முடியும்னா, உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு அதை சமாதானத்தோடு காத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனசாட்சியில் ரொம்ப கிளீனான ஒரு அட்மாஸ்பியர் இருக்க வேண்டும். அது எப்பொழுது வருகிறது என்றால், நெகேமியா செய்ததைப் போல நமக்கு தெரிந்த பாவங்கள், தெரியாத பாவங்கள், அல்லது நமக்கு தெரிந்த அடிமைத்தனங்கள், தெரியாத அடிமைத்தனங்கள் என்று உங்கள் மனதில் எதெல்லாம் உங்களை உறுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் உங்கள் மனசாட்சியை கலைக்கிறதோ, அலைகழிக்கிறதோ, அப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சமர்ப்பியுங்கள். உங்கள் மனசாட்சியில், உங்கள் உள்ளத்தில் முரண்பாடுகள் காணப்படக்கூடாது. முரண்பாடுகள் காணப்படும் பொழுது உங்கள் உள்ளத்தில் அமைதியற்ற சூழ்நிலை உண்டாகும். அந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக படையுங்கள். அது உங்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தும். நெகேமியா தான் சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் பாவத்தினால் அடிமைப்பட்டு போனோம். எங்கள் முன்னோர்களின் பாவத்தினால் நாங்கள் அடிமைப்பட்டு போயிருக்கிறோம். எங்களுடைய மேல் நீர் தயவாக இறங்கும். எங்கள் பாவங்களை நீர், ஆண்டவரே, நீர் மன்னியும் என்று சொல்லி தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் முன்னோர்களுக்காகவும் ஜெபிக்கிறான். இவங்க அடிமைப்பட்ட பொழுது நெகேமியா பிறக்கவே இல்லை என்று நான் நினைக்கிறேன். அடிமைப்பட்டு அவர்கள் இங்கு இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, இந்த நாளில்
பலவேறு காரணங்களினால் ஜனங்கள் அடிமைப்பட்டு போகிறார்கள். அநேகர் சினிமாவில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு பாவ காரியங்கள், இச்சைகளில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அநேகர் இன்றைக்கு தேவையில்லாத வீடியோ கேம்ஸ், தேவையில்லாத ஆன்லைன் கேம்ஸ் என்று பலவிதமான பாவ காரியங்களில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அது உங்கள் ஐக்கியத்தை கெடுக்கும். அடிமைத்தனங்கள் வரும்பொழுது உங்களுக்குள் முரண்பாடுகள் எழும்பும். உங்கள் சமாதானம் விலகி போகும். உங்கள் மனதில் குழப்பம் உண்டாகும். உங்கள் வேலையில் குழப்பம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகும். முரண்பாடுகள் அகலுவதாக, குழப்பங்கள் அகலுவதாக. நெகேமியாவைப் போல ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, அந்த முரண்பாடுகள் என்னை விட்டு விலகட்டும் என்று சொல்லுங்கள். அந்த பாவ காரியங்கள் விலகட்டும் என்று அறிக்கையிடுங்கள். அவன் பாவத்தை அறிக்கையிட்ட பொழுது அவனுக்குள் மிகுந்த ஒரு நம்பிக்கை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அவ்வாறாக சொல்லுகிறதை நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6-8 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஆகவே அவன் 2வது செய்கிற காரியம், தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். நாமும் கூட நம் குறைகள், குற்றங்களை அறிக்கையிடுவோம். நம் ஜெபம், நம்முடைய ஐக்கியம் ரொம்ப இஃபெக்டிவா, ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். முதலாவது என்ன செய்கிறான் என்றால், தேவன் யார் என்று அவரை துதிக்கிறான். 2வதாக தேவனிடத்தில் தன்னை தாழ்த்தி தன் குறைகளை, தன் முன்னோர்களின் குறைபாடுகளை அறிக்கையிடுகிறான். நீங்களும் கூட உங்கள் குறைகளையும் உங்கள் மனதில் உள்ள பாவ காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள். அடிமைத்தனங்கள் விலகி போகும். அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் ஒரு அடி முன்னெடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வந்தால், கர்த்தர் உங்களை கரம் பிடித்து தூக்கி உங்களை எழுப்பி நிறுத்தி ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு அடி முன்னாடி வைக்கணும். ஆண்டவரே, இந்த பாவ காரியத்தை நான் விடுறேன், எனக்கு இது நல்லா தெரியுது தப்புன்னு சொல்லி, என்னை நீர் மன்னியும், உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவினீர், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வைங்க. தாவீது பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து பாவ காரியத்தை உணர்த்தினான். அவன் கதறி அழுதான். ஆனால் பாருங்கள், கதறி அழுது அவன் ஜெபித்து அதுக்கு பின்பு அவனுடைய குழந்தை ஒன்று மரித்து போனது. அதற்கு பிறகுதான் தன் வாழ்க்கையில் 51ஆம் சங்கீதத்தை எழுதிவிட்டு அவன் புதிய ஒரு நிலைமைக்குள், ஆண்டவருடைய சமாதானத்திற்குள் பிரவேசிக்கிறான். அவனுடைய இருதயத்தினுடைய மனத்தாழ்மையை நினைத்து பாருங்க. நாத்தான் வந்து சொல்லுகிறான், உன்னிடத்துல பாவம் இருக்கிறது என்று. தாவீது ராஜாவாக இருக்கிறான். நினைத்திருந்தால் நாத்தானை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ யார் என்னை பார்த்து சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி. தாவீது அப்படி செய்யவில்லை, தன்னை தாழ்த்தினான். அன்பானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது உங்களுக்குள் மகிழ்ச்சி பெருகும். நீங்க ஒரு அடி முன்னாடி வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஆமென். 2வதாக அறிக்கையிடுங்கள். 3வதாக நெகேமியா செய்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ மோசே இடத்துல இப்படி சொன்னீர், என் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களை நான் சிதறடிப்பேன், அதே வேளையில் அவர்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வரும்பொழுது அவர்களை நான் சேர்த்து கொள்வேன் என்று நீர் மோசே இடத்தில் சொன்னீர். இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புகிறோம், எங்களை கட்டி அமைத்தருளும் என்று நெகேமியா ஜெபிக்கிறான். ஆம் அன்பானவர்களே, இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பலதரப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற காரியங்களை அவர் சொல்லியிருக்கலாம். தீர்க்க தரிசனங்களை பேசியிருக்கலாம். நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் மூலம் சில வசனங்களை கோடிட்டு காமித்து அதை உங்களுக்கு ஒரு உறுதிப்பாடாக செலுத்தி இருக்கலாம். அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்க பிசினஸை பற்றியதா இருக்கலாம், உங்க எதிர்காலத்தை பற்றியதா இருக்கலாம், உங்க ஊழியத்தை பற்றியதா இருக்கலாம், உங்க வீடு கட்டுகிற காரியத்தை பற்றியதா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் காரியத்தை பற்றியதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டியது, ஜெபத்துல உங்க ஐக்கியம் ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறணும்னா ஆண்டவரத்துல ஞாபகம் மூட்டுங்க. அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவருக்கு அது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு எல்லாமே அவருடைய வார்த்தைகள் ஞாபகம் இருக்கு. நாம் ஞாபகம் மூட்டி அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது, நமக்கு அது அதிக ஞாபகமாகும் பொழுது, அது நம்முடைய மனதில் ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஆம் அன்பானவர்களே, மோசேக்கு இப்படி சொன்னீர், அதை செய்தருளும் என்று அவன் மன்றாடினான். நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நஷ்டமடைந்து போனேன், என்னை உயர்த்துவேன் என்று சொன்னீர், என்னை உயர்த்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகுந்த தாழ்வில் இருந்தேன், வெட்கப்பட்டு போனேன், நிந்தையை அனுபவித்தேன், நீர் அனேல் சொன்னீர்,
என் வெட்கத்தை மாற்றுவேன் என்று. அதை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க மூன்றாவது அவரிடத்துல செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கணும். நாலாவதா நீங்க எப்படி ஜெபிக்கணும் அல்லது ஐக்கியம் கொள்ளணும்னா, குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி நெகமியா ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னா குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது சும்மா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது திரும்ப திரும்ப அவங்க சொன்னதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, திரும்ப திரும்ப சொன்னீங்க அப்படின்றதுக்காக உங்கள் ஜெபம் கேட்கப்படும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, புலம்பல் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. 6 அதிகாரம் இருக்குது. தேவையில்லாமல் நம்ம 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம்லாம் எழுத வேண்டாம். ஜெபத்தில் நாம் என்ன செய்யலாம் என்றால், நம்முடைய உள்ளத்தை அவருக்கு தயவாக விண்ணப்பமாக சமர்ப்பிக்கலாம். நம்முடைய மன குமரல்களை சொல்லலாம். சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்தை வாங்கி தருவேன் என்று சொன்னீர், இதை வாங்கித்தாரும். என் பிள்ளைக்கு திருமணத்தை இந்த வருஷத்தில் நடத்தி தருவேன் என்று சொல்லி நடத்தி கொடும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு வேலையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர், இந்த வருஷம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ப்ரே பண்ணுங்க. ஐக்கியத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. நீங்கள் இதை சொல்லும் பொழுது உங்கள் மனசாட்சியில், உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் உண்டாகும். உங்கள் மனசில் உங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அவரின் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். 5ஆவதாக, நீங்கள் எவைகளையெல்லாம் ஜெபத்தில் வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் எனக்கு செய்வார், அதற்காய் ஸ்தோத்திரம், நீ தருகிறபடியால் ஸ்தோத்திரம், தந்து விட்டபடியால் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அப்போ உங்கள் ஜெபம், உங்கள் ஐக்கியம் ரொம்ப எஃபெக்டிவாக, பவர்ஃபுல்லாக, அர்த்தமுள்ளதாக இருக்கும். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் உள்ள எண்ண ஓட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் இருதயத்தில் அங்கலாய்க்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்கள் கதறல்களை கேட்கிறார். உங்களுடைய ஜபங்களுக்கு, உங்கள் மன்றாட்டுகளுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. ஜபமற்ற தன்மை நம் வாழ்க்கையை கனியற்றதாக மாற்றி விடுகிறது. ஜெபிக்காம ஒரு நாள் கூட இருக்காதீங்க. ஜபமற்ற தன்மை, பொழுதுபோக்கிலே காலத்தை கழிக்கிற இந்த பாவத்தின் வாழ்வு நம் வாழ்க்கையை பயனற்றதாக மாற்றி விடுகிறது. நாம் அடைய வேண்டிய இலக்குகளை குன்றி போக பண்ணுகிறது. உங்க வாழ்க்கையில ஜெயத்தின் மேல் ஜெயம் வரணும்னா கர்த்தரை நம்பி அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுங்க. அர்த்தமுள்ள ஐக்கியம் கொள்ளுங்க. அல்லேலூயா. அர்த்தமுள்ள ஐக்கியம், அர்த்தமுள்ள ஜபம். முதலாவது, அவரிடத்திலே சென்று அவர் யார் என்பதை வியந்து போற்றுங்கள். 2வது, அவரிடத்திலே மனஸ்தாபப்படுங்கள். 3வது, அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபியுங்கள். 4வது, வாக்குத்தத்தங்களில் சொல்லப்பட்ட நன்மைகளை குறிப்பிட்டு சொல்லி ஜெபியுங்கள். 5வது, அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மனமகிழ்ச்சியால் நிரப்புவார். நீங்கள் மன ரம்மியத்தினால் நிரம்புவீர்கள். அவருடைய சந்தோஷம், அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களை ஆட்கொள்ளப் போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த செய்தியை உங்களுக்கு பிரயோஜனமாக்கியிருக்க நம்புறேன். நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணாமல் குற்ற உணர்ச்சியோடு இருக்கீங்கன்னா, இந்த செய்தியை பார்க்குறீங்கன்னா, ஏன் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது? இனிமேல் நான் காலையிலையும் சரி, மாலையிலும், மதியத்திலும் எப்போ முடியுமோ உண்மையாக ஜெபிப்பேன் அப்படி ஏன் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது? அடுத்ததாக, என் மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொள்வேன்னு சொல்லி ஏன் நீங்கள் நினைக்கக்கூடாது? ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? என்னிடத்தில் முரண்பாடுகள் அகலட்டும் என்று ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குகிறார். உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறப்போகிறது. நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக போகிறீங்க. நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய மகிமையினால் நிரம்ப போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் மாறப்போகிறது. வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உண்டாகப் போகிறது. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உன் வாழ்க்கை ஜெயம் பெறும் மகளே. உன் வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சிகள் நீங்கும் மகளே. நீ பெரிய காரியங்களை செய்யப்போகிறாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் அப்படி வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் உம்மோடு கூட அர்த்தமுள்ள ஒரு ஐக்கியத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள அவர்களுக்கு சந்தர்ப்பத்தையும் உதவியும் நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
அர்த்தமுள்ள ஒரு ஐக்கியம், தேவனோடு கொள்ளுகிற ஒரு நம்பத்தக்க உண்மையுள்ள ஒரு ஐக்கியம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக தினமும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார், ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. குறைஞ்சது ஒரு 10-20 பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேர்ந்து கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.